ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போது சமீபத்தில் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த விளையாட்டுத்துறையிலேருந்து பள்ளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடக்குது. அப்போ அந்த விளையாட்டுப் போட்டிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு இல்லை அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட வந்த பசங்களுக்கு ரொம்ப கேவலமான ஒரு சாப்பாடு. அதே மாதிரி தங்கறதுக்கு எந்தவித வசதியும் இல்லாத தங்கும் ஏற்பாடு, சுகாதாரமற்ற ஒரு கழிப்பறை, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த மாணவர்களுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறாங்களே, ஏன் நல்லது பண்ணக்கூடாதா மாணவர்களுக்கு? அவங்க திமுக வச்சிருக்கிற விளையாட்டுத்துறைங்கிறது விளையாட்டுத்துறைக்கு இல்லை, அந்த அவர் விளையாடுறதுக்கு. ஒரு சின்ன பையன் தானே அவரு. அந்த துர்கா ஸ்டாலினுக்கு உதயநிதி யாரு? சின்ன பையன். பிள்ளை எவ்வளோ வளர்ந்தாலும் தாய்க்கு தன்னுடைய குழந்தைய அவள் குழந்தைய தானே பார்ப்பா. அதனால் நான் செய்திகளில் பார்த்துருக்கேன். என்னென்னா, இந்த துர்கா ஸ்டாலின் தான் உதயநிதியை ஆக்குங்க அமைச்சராக ஆக்குங்க அப்படின்னுக்கிட்டு ஸ்டாலின்கிட்ட நிர்பந்தம் பண்ணி அமைச்சராக்குனதா நான் செய்திகளில் படிச்சிருக்கேன். அதனால் அவருக்கு விளையாடுறதுக்காக தான் அந்த துறையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாணவ மாணவியர் விளையாடும் போது அவங்கள அவமரியாதை பண்ணியிருக்காங்க, பட்டினி போட்டிருக்காங்க அப்படிங்கிறீங்க. அதுக்காக அந்த அமைச்சகமே கிடையாது. அது உதயநிதி விளையாடுறதுக்கானது. கார் பந்தயம் நடத்தினார்ல, உலக அளவில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் வர வச்சு அப்படி கார் பந்தயம் பண்ணி பல ஆயிரம் கோடியை படுத்துறாங்கல்ல. அதே போல் இதுக்கும் தொகை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்ல சாப்பாடுன்னா செலவாகும். நீங்கள் போட்ட மாதிரி அந்த ஒரு மாதிரியான சாப்பாடுன்னா செலவு குறைவு. அப்படி தானே? பாவங்க பசங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஐயா வாயிலே வைக்க முடியலன்ட்டாங்க. எல்லாம் துட்டில் தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு போடுற ரோடு எப்படி இருக்குது? இந்த பசங்க அப்படியே எடுத்து காட்டுறாங்க. தார் ரோடு மணலுக்கு மேலே போட்டிருக்கு தார் ரோட. பசங்க அப்படியே எடுத்து காட்டுறாங்க. சின்ன பசங்க இப்படி போட்டிருக்காங்க ரோடு நிற்கிட்டு, இப்படி கையில் எடுத்துடுறாங்க ரோடை. அப்படி இருக்குல்ல. அதே மாதிரி அந்த சோறு அந்த சாப்பாடு அப்படி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செலவை பொறுத்து தான். ரோடு 50 லட்சம் ரூபாய்க்கு போடணும் ரோடு. ஆனால் இவங்க 5 லட்சத்துக்கு தானே போடுறாங்க. 45 லட்சத்தை எடுத்துட்டாங்கல்ல. அப்போ 50 லட்சத்துக்கு போட்டால் அது ஜல்லியெல்லாம் போட்டு அப்படி இருக்கும். எல்லாம் போய் தொட முடியாது. ஆமாம், கடப்பாறை வச்சு நோண்டினாலும் வராது. அப்படி இருக்கும். ஆனால் அவங்க 10ல் 1 தான் ரூபாயை செலவு பண்ணி மிரண்டால ஊற்றிருக்காங்க. அதனால் பசங்க அந்த தாரோட பிச்சு காட்டுறாங்க. அது ஒரு பக்கம். அதுபோல் நீங்கள் இப்போ அந்த விளையாட்டு மாணவ மாணவியருக்கு கொடுத்த சாப்பாடை எடுத்து காட்டுறீங்க. இப்படி பண்ணியிருக்காங்களேன்னுட்டு. அப்போது எல்லாம் அந்த காசில் தான் இருக்குது. சரியா? அதே போல் காசுக்காக தான் திமுக இருக்குது. திமுகவினுடைய அவங்க வீட்டு இளவரசர், அவங்க வாரிசு, அப்படி அவங்க இளவரசர். அது விளையாட்டு பிள்ளை, அவங்க அம்மாவுக்கு விளையாட்டு பிள்ளை. ஆமாம், விளையாட்டு பிள்ளைக்கு ஒரு விளையாட்டுத்துறையை கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு? அவர் விளையாடுறதுக்கு. மாணவ மாணவியர் முன்னேறதுக்கெல்லாம் இல்லை. சரியா? இதை தான் நீங்கள் சொல்கிற சம்பவம் காட்டுது. வணக்கம்.